நோக்கியா ஃபோனில் வந்து ஸ்னேக் கேம் விளையாடிருக்கீங்களா? அதில் ஒரு வாரம் வந்து பேட்டரி நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? இப்போ இருக்கிற ஸ்மார்ட் மொபைலில் வந்து நம்ம ஈஸியாக டக்கு டக்குன்னு டச்சு வச்சு ஈஸியாக டைப் பண்ணிடலாம். ஆனால் அப்போ எப்படின்னா ஒரு லெட்டர் நீங்கள் ஹாய்ன்னு அனுப்புனாலும் எச்சு தேடி டக்குன்னு எச்சு அனுப்பணும். ஏ அமுக்கணும்னா ஏ அமுக்கணும். ஐயோ என்ன சொல்கிறேன்னா அதை டைப் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக டைப் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு காலம். டைப் பண்ணாலே ஏன்டா அது ஒரு தனி கலை வேணும் நம்மளுக்கு டைப் பண்ணுறதுக்கே. அப்பனா அந்த நோக்கியா கீபேட் மொபைல் கீழே விழுந்தாலும் பார்ட் கலண்டாலும் பேட்டரி ஒரு பக்கம், அந்த கீபேட் ஒரு பக்கம்னு சொல்லி தனித்தனியா இருக்கும். அதெல்லாம் நான் மாட்டியிருக்கேன். ஆனா இப்போ உள்ள மொபைல் கீழ லைட்டா தெரியாம தான் பேன்லேருந்து தெரியாம விழுந்திருக்கும். ஆனா அது கிராச் ஆயிடுச்சுன்னா கூட கடையில போனா பலாயிரம் கேட்குறாய்ங்க. அது பயமா இருக்கு. ஆனா அதில அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ நாளும் கீழ போட்டாலும் நம்ம ஈஸியா மாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த நோக்கியா ஃபோன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. சொல்ல வரேன்னா, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்ப வீடியோ கால் மூலமா யாரும் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். முன்னலாம் ஃபோன் பண்ணி, "மச்சான் எங்கடா இருக்கன்னு?" சொன்னோம்னா வீட்டுக்கு வருவாய்ங்க. இப்ப வாடான்னு சொல்லி வீடியோ கால்ல பேசினா சொல்ல வரமாட்றாய்ங்க. அந்த அளவுக்கு நம்ம இதாயிட்டோம். அதெல்லாம் அந்த காலம். கீபேட் இருந்தாலும் சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப எல்லாமே ஃபோன்லயே வந்துருச்சு. ஆனா வெறும் டிப்ரஷன் மட்டும் தான் இருக்கு. என்ன பண்றது? நோக்கியா மொபைல்ல ஸ்னேக் விளையாடி யார் ஹை ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் இருக்கு. கமெண்ட் பண்ணிட்டு போங்க.